ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி மைசூர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரலாற்று மிகுந்த பிளேஸ். எங்கன்னு கேட்குறீங்களா? அது ஸ்ரீரங்கப்பட்னாவில் இருக்கிற பெருமாள் கோவில் தாங்க. இதுக்கு மார்னிங் ஒரு 8:30க்கு நம்ம கிளம்பி ரூரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்தால் மைசூர் உள்ளூர் பஸ் ஃபுல்லாகவே நம்ம கேட்ச் பண்ண முடியும். இங்கே 303 அண்ட் 313 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பஸ்ஸு தான் வந்து ஸ்ரீரங்கப்பட்னாக்கு போகும். இன்றைக்கி நம்ம ஆட்டோ பிடிக்கல, ஆட்டோக்கார் ரொம்ப ஜாஸ்தியாக காசு கேட்டார். அதனால் பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் இங்கே டிக்கெட்டு. இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது 307 அப்படிங்கிற பஸ்ஸு. இது ரொம்ப சுற்றி வரும். ஆனால் 313 பஸ் நீங்கள் போகும்போது கிடச்சதுன்னா அதில் வந்துடுங்க. அது ஷார்ட்கட்டில் வந்துடும். பஸ் ஸ்டாப்லேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் வாக்கபிள். அதனால் ஆட்டோலாம் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஆட்டோலலாம் ஏற தேவை கிடையாது. 5 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணாலே இங்கே வந்துடலாம். ஒரு சின்ன வில்லேஜ் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இங்கே இருக்க பிளேசஸ்லாம். இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் வரும். அதை தாண்டி போனோன்னா தான் நமக்கு ரங்கநாதன் சுவாமி கோயில் வரும். நாம் ஃபஸ்ட்டு ரங்கநாதன் சுவாமி கோயிலை தரிசிச்சுட்டு வந்துடலாம். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக இருந்தது. அண்டு குதிரைகளாக பார்த்தீங்கன்னா வேறு வெரைட்டி ஆஃப் கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 to மத்தியானம் 1:30. அதுக்கப்புறமா ஈவினிங் 4 o'clockலேருந்து 8:30 வரை இருக்குது. நடுவில் 1:30லேருந்து 4 o'clock மட்டும் கோயில் க்ளோஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த குட்டி ஹோட்டல் தான். இங்கே அங்கனைக்கு குட்டி ஹோட்டல்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு வந்து 2 இட்லி 1 வடை வாங்கியிருந்தோம். எனக்கு வந்துட்டு ஒரு பூரி செட்டு 1 வடை வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக இருந்தது, வடை பக்காவாக இருந்தது. பூரியோட டேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை வந்துட்டு பூரி மாவில் பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தது. மைசூரில் பொதுவாகவே சாம்பார் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் சாம்பாரில் எனக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம நேற்று சாப்பிட்ட ஜூவில் சாப்பிட்டோம் இல்லையா மத்தியானம் லஞ்சு, அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு, சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து 90 ரூபாய் ஆச்சு. அடுத்து நம்ம பெருமாளுக்கு துளசி வாங்கியாச்சு 50 ரூபாய்க்கு. அங்கனே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்டு இருக்கும். அங்கே நம்ம ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டு வந்துடலாம். வெளியில் வரும்போது நம்ம அதுக்கு சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெருமாள் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஸ்கூல் பசங்களாம் டூருக்கு வந்திருக்காங்க போல். அவங்களாம் லைன் ஃபார்மாக அந்த சைட் போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் பெருமாள் இருப்பார், பள்ளிக்கொண்ட பெருமாள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். அதனால தான் இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இப்போ நம்ம சூப்பராக லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் தரிசிச்சுட்டு வந்தாச்சு. பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். சரியான ஒவ்வொரு பெருமாளே அலங்கார பிரியர். செம்ம அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. லக்ஷ்மி தாயார்கிட்ட இருக்கிற குங்குமம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே சரி இளநீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இளநீ கடைக்கு போனோம். இங்கே இளநீ பார்த்தீங்கன்னா 40 to 50 rupees ஆகுது. ஆனால் நிறையா தண்ணி இருந்தது உள்ளே. இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே சாண்டல்வுட்ஸ் ஃபேமஸ். அதனால் சாண்டல்வுட்டில் செஞ்ச பொம்மை எல்லாம் ஃபுல்லாக வித்துட்டு இருந்தாங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. 950 ஒன்றா? ஓகே ஓகே. வேறு என்ன? சரி எது வாங்கணும்? இது 50. நாம் பர்ச்சேசிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா குதிரைகள் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே ஹார்ஸ் ரைடும் நம்ம போகிறதுனா போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்த கோவில் பார்த்தீங்கன்னா வரும்போதே சொன்ன லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். இங்கே வந்துட்டு உள்ளே போகலாமா வேணாமாங்கிற மாதிரி வெளியில் யோசித்தோம். ஏன்னா உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் வெளியில் இருக்க ஒரு பாட்டி சொன்னாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவுமே ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலையும் விசிட் பண்ணுங்கள். 2 கோயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயிண்டிங்ஸ்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி கற்கோவிலாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம சாமுண்டேஸ்வரி கோயில் ஆரம்பிச்சு என்னென்ன பிளேசஸ்லாம் மைசூரில் சுற்றி பார்த்தோங்கிறத நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோட எண்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து மைசூரில் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வந்து உங்களுக்கு சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே கீழே எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.